பிளே ஸ்கூல் என அழைக்கப்படும் மழலையர் பள்ளிகளுக்கு புதிய கட்டுப்பாடுகளை அரசு விதித்துள்ளது. ஒருபுறம் மழலையர் பள்ளி நடத்துவோர் கட்டுப்பாடுகளை ஏற்க முடியாது என்கிறார்கள். பெற்றோர்களும் கல்வியாளர்களும் புதிய கோரிக்கைகளை அரசுக்கு முன்வைக்கிறார்கள். மழலையர் பள்ளி நடத்துவோர் செய்ய வேண்டியது என்ன என்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. வேலைக்கு செல்லும் பெற்றோர்கள் 5 வயதுக்குட்பட்ட தங்களது குழந்தைகளை ஒரு இடத்தில் பாதுகாப்பாக விட்டு செல்ல விரும்புவர். அதற்கு பெற்றோர்கள் தேர்ந்தெடுக்கும் இடம் பிளே ஸ்கூல் எனும் மழலையர் பள்ளிகள்தான். இதனால் தமிழகத்தில் மழலையர் பள்ளிகள் புற்றீசல் போல் தொடங்கப்பட்டுள்ளன. இதனை வரைமுறைப்படுத்த 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பள்ளியின் அங்கீகாரம் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்றும், கட்டடங்களின் உறுதித்தன்மை மற்றும் பெண்களை மட்டுமே ஆசிரியராக நியமிக்க வேண்டும் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஆனால் மழலையர் பள்ளி நடத்துவோர் கட்டுப்பாடுகளின் கீழ் மழலையர் பள்ளிகள் நடத்த முடியாது என்றும், அரசிடமிருந்தோ மாவட்ட தொடக்க கல்வி அதிகாரியிடமிருந்தோ உத்தரவு வந்தால் அதன்படி செயல்படலாம் என்றும் கூறியுள்ளனர். It's an unorganized sector. Specific rules and regulations எதுவும் கிடையாது. Except for building safety, fire safety and then sanitation. மற்றபடி பார்த்தீங்கன்னா இது வந்து உமன் ஓரியன்ட். இது கம்ப்ளீட்டாக வந்து விமன் தான் ஸ்டாஃபாக இருக்காங்க எல்லா இடத்துலையுமே சேஃப்டி பர்பஸ்க்காக. ஸோ மற்றபடி ரெகுலாரிட்டிங்கிறது ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை. இதற்கு காரணம் தமிழகத்தில் எங்கெங்கு மழலையர் பள்ளிகள் உள்ளது, எத்தனை மழலையர் பள்ளிகள் உள்ளன என்ற முறையான தகவல் பள்ளிக்கல்வித்துறையிடம் இல்லை. பள்ளிகளில் எவ்வளவு கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்ற முறையான தகவல் கூட பெற்றோர்களுக்கு தெரியாது. எவ்வளவு தொகை கேட்டாலும் கொடுத்து பிள்ளைகளை சேர்த்து விட வேண்டும் என்பது மட்டுமே பெற்றோர்களின் எண்ணமாக உள்ளது. முன்னாடியே எல்லாம் ப்ரிப்பேர்டாக இருக்காங்க. கொஞ்சம் ஸ்கூலில் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், நம்ம பையன் வந்து ஷைன் ஆவான், பெஸ்ட்டாக இருப்பான்னு ஒரு எதிர்பார்ப்பு, வேறு எதுவும் கிடையாது. சென்னை, கோவை, திருச்சி, மதுரை உள்ளிட்ட மாநகரங்களில் உள்ள மழலையர் பள்ளிகள் அதிக கட்டணம் வசூலிக்கிறார்கள் என்றும், கல்வி கட்டணத்தை முறைப்படுத்த மழலையர் பள்ளிகளுக்கும் கல்வி கட்டண நிர்ணய குழு அமைக்க வேண்டும் என்றும் கல்வியாளர் கஜேந்திரபாபு கூறியுள்ளார். பள்ளி கல்வியில் எல்கேஜியில் இருந்தே ஃபீஸை வந்து கவர்மெண்ட்டே ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு முறையை ஏற்படுத்தியிருக்காங்களோ, அதே மாதிரி இந்த குழந்தைகள் காப்பகங்களுக்கு கூட அரசே வந்து ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கறது நியாயமாக இருக்கும். அப்படி ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும் பொழுது இப்போ ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறையில் பெற்றோர்களை கேட்கக்கூடிய ஏற்பாடே கிடையாது. வெறும் நிர்வாகத்தை கேட்டு நிர்வாக செலவு வைத்து, இப்போது இந்த கமிட்டியிலேயாவது அப்படி ஒரு கமிட்டியை அவங்க உருவாக்கும் பொழுது, அதற்கான சட்டத்தை உருவாக்கும் போதாவது பெற்றோர்களுடைய கருத்தை கேட்பதை போல இருக்கணும். தனியார் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் எவ்வளவு கல்வி கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்க கல்வி கட்டண நிர்ணய குழு என்ற ஒன்று உள்ளது. மழலையர் பள்ளிகளுக்கும் கல்வி கட்டண நிர்ணய குழு அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை விரைவில் நிறைவேறும் என்றே நம்பலாம். நியூஸ் 7 தமிழுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திகுடன் பிரசாத்.